அதாவது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு என்பது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பி.வி. நாகரத்னா மற்றும் ஆர். மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே நடிகை விஜயலட்சுமி குறித்து அவதூறு பேசியதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இது தொடர்பாக அவர் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார். விஜயலட்சுமி தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அவரும் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு பிரமாண பத்திரம் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விஜயலட்சுமி தன் மீது தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தில் சீமான் மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் பரஸ்பரம் அவதூறாக பேசியிருக்கிறீர்கள், இனிமேல் அவதூறாக பேசக்கூடாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதே வேளையில் இருவரும் பரஸ்பரம் அவதூறு பேசியதற்காக மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 2 பேருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமி குறித்து அவதூறு பேசியதற்காக மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பிரமாண பத்திரத்தில் தனது சொல் மற்றும் செயல்களால் விஜயலட்சுமிக்கு ஏற்பட்ட எந்த ஒரு வலி அல்லது காயத்திற்கும் நிபந்தனையின்றி மன்னிப்பு கோருவதாகவும், விஜயலட்சுமிக்கு எதிராக தான் கூறிய அனைத்து அறிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளையும் திரும்ப பெறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விஜயலட்சுமி குறித்து ஊடகங்களில் எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் எனவும் உறுதியாக கூறியிருக்கிறார் சீமான். அதே போல விஜயலட்சுமியும் தனக்கு உரிய மரியாதை வழங்குவார் என்று நாம் நம்புவதாகவும் சீமான் கூறியிருக்கிறார். எந்த காரணத்திற்காகவும் விஜயலட்சுமியை தொடர்பு கொள்ள மாட்டேன் என்றும், ஏதேனும் தேவை ஏற்பட்டால் வழக்கறிஞர்கள் மூலமாக மட்டுமே தொடர்பு கொள்வேன் என்றும் உறுதியாக கூறியிருக்கிறார் சீமான். அதே போல விஜயலட்சுமியை பொறுத்தவரையில் அவர் இன்று தாக்கல் செய்திருக்கிற பிரமாண பத்திரத்தில் சீமான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவது தனது கண்ணியத்தை மீட்டெடுக்கும் என்பதால் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் அடிப்படையில் சீமான் மீது தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற தயாராக இருப்பதாகவும் விஜயலட்சுமி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று சீமான் மற்றும் அவரது ஏஜென்ட்களால் நான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனது குடும்பம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்திருக்கிறது. எனது தாயை இழந்திருக்கிறேன். தற்போது தனது சகோதரிக்கு கை கால் செயலிழந்திருப்பதால் அவரையும் கவனிக்கும் பொறுப்பில் என்னிடம் இருக்கிறது. நான் சீமானால் பாதிக்கப்பட்டுள்ளேன். எனவே தனது வாழ்வாதாரத்திற்காக உரிய இழப்பீடை வழங்க வேண்டும். விஜயலட்சுமி தரப்பில் இந்த மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சீமானை பொறுத்தவரையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தன் மீது பல்வேறு அவதூறுகளை கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு விஜயலட்சுமி தரப்பில் மன்னிப்பு கோரவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் இன்றைய தினம் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் விஜயலட்சுமியை பொறுத்தவரையில் நாங்கள் புகாரை திரும்ப பெறுவதாக கூறியிருக்கிறோம். அவர் இதற்கு மேல் சீமான் குறித்து எதுவும் பேச மாட்டார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது.